Hey guys, Assalamualaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் கேக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பொருள் எல்லாமே மெஷர் பண்ணுறீங்களோ ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கப்பில் நான் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில். அது கூட ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் கூட அரைக்க தேவையில்லை, 2 மினிட்ஸ் அரைச்சாலே போதும். ஓகே, நம்ம இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மெஷர் பண்ண கப்பு, நமக்கு குக்கர் வாங்கினோம்னா அதில் தண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் கொடுப்பாங்க. அந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணேன் எல்லா பொருளுமே. நீங்களும் மெஷர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கப் வச்சுருந்தீங்கன்னா அந்த கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சுகர்லாம் மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் மைதா மாவில் செய்யும்போது கேக் ரொம்பவே ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். அப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் கேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைடாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லாவே வெந்து வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு, இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து அதை நல்லா தடவி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை இதில் வச்சு நம்ம இப்போ இதை வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அடியில் எதுவும் மாவு இருக்கான்னு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.